அதை வீணான்னு நினைக்கிற, ஆராதனை செய்கிற காரியத்தை வீணான்னு நினைக்கிற. இது பார்வோனுடைய ஆவி. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், ஏன் அடுத்த வாரம் போ அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரம் போயே தான் ஆகணுமா? டெய்லியும் ஜெபம் பண்ணியே தான் ஆகணுமா? அப்போ அவங்களுடைய பார்வைக்கு அது என்னவாறு தெரியுது? வீணான காரியமாக தெரியுது. அதெல்லாம் ஒரு வீண் வேலைங்க, என்னத்துங்க அப்படின்ற மாதிரி. ஒரு அம்மா இயேசுக்கு பரிமள தைலம் பூசுகிறாங்க. அதை யூதாஸ் பார்த்துட்டு என்ன சொன்னா, இந்த தைலத்தை வீணாக செலவழிப்பானேன் அப்படின்னா. அப்போ தைலத்தை செலவு பண்ணாலும் வீணாக செலவு பண்ணு, அப்படி ஒரு பார்வை, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. கர்த்தருக்காக நீ செய்கிற எந்த காரியத்தையும் அது வீணா அப்படின்னு சொல்லும். வீணா ஏன் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இயேசுவின் பாதத்தில் மரியாள் வந்து உட்காந்துருக்குது. மார்த்தால் அந்த அம்மா என்ன சொல்லுது, என் கூட வந்து வேலை செய்ய சொல்லுங்க, எதுக்கு வேஸ்ட்டாக வந்து உங்க கூட உட்காந்துருக்குது அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சது. அப்போ மரியாள் வந்து இயேசுவின் பாதத்தில் உட்காந்து வசனம் கேட்குறதும் மார்த்தாளுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? வீணான காரியமாக தெரியுது. பரிமள தைல பூசுகிற காரியமும் யூதாஸுக்கு எப்படி தெரியுது? வீணான காரியமாக தெரியுது. ஆராதிக்க போகிற எங்களை போக விடுன்னு சொல்கிறது பார்வோனுக்கு எப்படி தெரியுது? வீணான காரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி பார்வை நமக்குள்ளே யாருக்காவது அப்படி இருக்குதா? குடும்பத்தில் யாருக்காவது அப்படி இருக்குதா? ஜபத்துக்கு போனால் அதுக்கு ஒரு தடை சொல்கிறது, சபைக்கு போனால் அதுக்கு ஒரு தடை சொல்கிறது, அதெல்லாம் வந்து மறைமுகமாக தடுக்கிறது. மறைமுகமாக அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக செய்கிறது. அல்லேலூயா. ஆகினால இங்கே வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை மத்தேயு 15:9 மறுபடி வாசிங்க. மத்தேயு 15:9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு நம்ம வீணா என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யக்கூடாது. மனுஷனுடைய கற்பனையிலிருந்து நம்ம செய்கிற எந்த காரியமோ வீணாய் போகும். ஆகவே சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும், வேத வசனத்தை கவனிக்க வேண்டும். வேத வசனத்தை கவனித்து அதன்படி செய்யும் போதுதான் நம்ம செய்கிற எந்த காரியம் என்ன பண்ணாது? வீணாய் போகாது. உங்களுக்கு எப்படி சௌகரியம்? வசனத்தின்படி செய்ய போறீங்களா இல்லை உங்கள் கற்பனையிலிருந்து செய்ய போறீங்களா? வசனத்தின்படி செஞ்சீங்கன்னா அது என்ன பண்ணாது? வீணாய் போகாது. உங்கள் கற்பனையின்படி செஞ்சீங்கன்னா அது என்ன ஆகும்? வீணாய் போகும். எந்த ஒரு காரியத்தையும் காணிக்கையாகட்டும், ஜெபமாகட்டும், உபவாசமாகட்டும், மற்ற ஊழியமாகட்டும், பாடலாகட்டும், ஆராதனையாகட்டும், எல்லா காரியமும் உங்கள் கற்பனையின்படி என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. உங்கள் இஷ்டப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடாது. அது வேஸ்ட்டாக போகும். அது என்ன செய்யும்? வேஸ்ட்டாக போகும். சரி, கர்த்தர் சொல்லுகிற ஒரு முதலாவது காரியத்தை நம்ம கவனிக்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 6:7. மத்தேயு புஸ்தகம் 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தையை அளப்பாதேயுங்கள். அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க? அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. முதலாவது காரியத்தை கவனிக்கணும். நம்ம வீணான ஜபத்தை முதல்ல ஏறெடுக்க கூடாது. நம்முடைய ஜபங்கள் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட்டாக போகக்கூடாது, வீணாக போகக்கூடாது. நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணுறோம் தெரியுமா? எவ்வளோ எவ்வளோ ஜபம் பண்ணி அந்த ஜபமெல்லாம் என்ன போகுது? வீணாக போகுது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காம போகிறது, அந்த ஜபத்தினால பலனற்று போகிறது. ஆனாலும் அவங்க ஜபம் பண்ணி என்ன பண்ணுறாங்க? சோர்ந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்களும் தான் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நாங்களும் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம், ஒன்றும் ஆக மாட்டேங்குது, எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், இன்னும் எவ்வளோ ஜெபம் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜெபங்கள் எல்லாம் என்ன ஆகுது? வீணாக போகுது. வீட்டுக்காக ஜெபம் பண்ணி வீணாக போகுது, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி வீணாக போகுது, வியாதிக்காக ஜெபம் பண்ணி வீணாக போகுது, மனைவிக்காக ஜெபம் பண்ணி வீணாக போகுது, படிப்புக்காக ஜெபம் பண்ணி வீணாக போகுது, புருஷனை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி வீணாக போகுது, வேஸ்ட்டாக போகுது. எத்தனை மனைவிமார்கள் அப்படி சோர்ந்து போனது உண்டு தெரியுமா? எப்படியாவது என் கணவனை மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் கணவனும் மாறின பாடு இல்லை, இவங்க ஜெபத்துக்கு பலன் வந்த பாடு இல்லை. கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேஸ்ட்டாக போகுது சொல்லிட்டு ஜெபத்தை விட்டுட்டாங்க. இப்போ அவங்களே பழகிட்டாங்க, நம்ம கணவர் அப்படி தான், இனிமேல் அவரை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது சொல்லி அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டா, பலன் உண்டா, இல்லையா? அப்புறம் ஏன் ஜெபம் வேஸ்ட்டாக போச்சு?
ஏன் ஜெபம் வேஸ்ட்டாக போச்சு? வேதத்தை கேளாத ஜெபம் வேஸ்ட்டாக தான் போகும். அல்லேலூயா. நீ வேதத்தை கேட்காம வீட்டுக்காரனுக்கு ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டாக தான் போகும். நீ வேதத்தை கேட்காம வியாதிக்கு ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டாக தான் போகும். நீ வேதத்தை கேட்காம கடனுக்கு ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டாக தான் போகும். உன்னுடைய கற்பனையின்படி நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் வீணாக தான் போகும். அதனால தான் சொல்கிறார், ஜெபத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க, வீணாய் ஜெபம் பண்ணாதீங்க. சில நேரங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறாரு, தங்கள் ஜெபங்களிலே அதிக வசனிப்பினால தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைச்சாங்களாம். அதனால தான் சொல்கிறார், அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, அளப்பாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்தினுடைய ஒழுங்கை கற்றுக் கொடுக்கிறார், ஜெபத்தினுடைய வரைமுறையை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணணும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். கேட்கிறவன் சந்தேகம் இல்லாமல் கேட்க கடவன்றார். அப்போ ஜெபத்தினுடைய அந்த வரைமுறையை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுத்துரு. அந்த ஜெபத்தை நம்ம என்ன செய்யறோம், நமக்கு ஏற்றபடி நம்ம ஆல்டேஷன் பண்ணிக்கிறோம். ஜெபத்தை நமக்கு ஏற்றபடி அதை நம்ம மாற்றிக்கிறோம். நம்ம விருப்பப்படி அதை நம்ம மாற்றி செய்யும்போது தான் அந்த ஜெபம் என்ன ஆகுது, வீணாய் போகுது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜெபம் என்ன, 4 வீடு கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணுறது, அது அவங்களுடைய கற்பனை. ஒரு தெருவே கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த தெருவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஓ அந்த அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அல்லேலூயா. அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அந்த அளவுக்கு இவங்களுடைய ஜெபங்கள் அப்படியே ஃபயராக இருக்கும். அப்படி இல்லை, வேதம் அப்படி காண்பிக்கல நமக்கு. நீயோ அந்தரங்கத்தில் பிரவேசித்து அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி என்ன பண்ண, ஜெபம் பண்ணு. வரமுறை கற்றுக் கொடுத்துருக்க, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும், அதெல்லாம் கவனித்து செய்யணும். அவர் சொன்னதெல்லாம் எதுக்கோ சொல்லலை, நம்மளுடைய ஜெபங்கள் வீணாக போகக்கூடாதுக்காக இந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. சந்தேகம் இல்லாமல் ஜெபிக்கணும், விசுவாசமாக ஜெபிக்கணும். மற்றபடி நம்மளுடைய அதிக வசனிப்பினால நம்மளுடைய ஜெபங்கள்லாம் என்ன பண்ணணும் நினைக்கக்கூடாது, கேட்கப்பட்டுரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கருத்தாக ஜெபிக்கணும். அப்போ ஜெபத்துக்கு கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்கள் வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக இந்த காரியத்தில் அவர் சொல்லி ஜெபிக்க சொல்கிறாரு. நிறைய பேருடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய வசனம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய வசனம். அவங்களுக்கு என்னென்ன வசனம் தெரியுமோ அது எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க. ஜெபம் கேட்கப்படாமல் வீணாய் போகும். நிறைய பேருடைய ஜெபம் என்ன தெரியுமா, பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறது, அந்த ஜெபமும் கேட்காம போகுது. எங்கே பல மணி நேரம்? அறைக்குள்ளே கிடையாது, தனி ஜெபம் கிடையாது, தெருவில் நின்று பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறது. அதுவும் என்னத்துக்கு ஜெபம்? தேசத்துக்காகவா, ஜனங்களுடைய அறுவடைக்காக, ரட்சிப்புக்காக இல்லை. ஆரம்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு பண்ணுறது, சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு பல மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது. ஒரு ஊருக்கு புறப்படுறோம், வெளியூருக்கு பயணம் போகிறோம், ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணி விடுங்க, ஒரு ஆசீர்வாத ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறது. இந்த மாதிரி ஜெபம்லாம் கேட்கப்படுமா? சொல்லுங்க பார்க்கும். அசட்டை பண்ணப்படும், உதாசனப்படுத்தப்படும். யாருக்காக ஜெபம் பண்ணுற அவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அர்ஜென்ட்டாக பேக் எடுத்துன்னு ஊருக்கு போகிறதுக்கு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் நீ மணிக்கணக்கில் நிறைய வசனம் சொல்லி நீ ஜெபம் பண்ணிக்கிறேன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்களா? அடா இந்த ஆளுகிட்ட போய் ஏன்டா ஜெபம் பண்ண சொன்னோன்னு சொல்லிட்டு அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, அசட்டை பண்ண தான் செய்வாங்க. அல்லேலூயா. ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண சொன்னோம். ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக சரியான ஜுரம். அவர் சரியான ஜுரத்தில் இருக்கிறவர் எப்படியோ முட்டி போட வச்சுட்டோம். ஜுரத்தில் இருக்கிறவங்க யாராவது முட்டி போடுவாங்களா? கொஞ்சம் லைட்டாக இருந்தால் பரவாயில்ல, முட்டி போட்டுருவாங்க. ரொம்ப ஜுரமாக இருக்குது, அவங்கள எப்படியோ ஜெபம்னா நீங்கள் முட்டி தாங்க போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முட்டி போட வச்சுட்டோம். அவரும் பரவாயில்லன்னு முட்டி போட்டார், அந்த பலவீனத்தோடு முட்டி போட்டார். இது பாஸ்டரை ஜெபம் பண்ண சொன்னால் அவர் சர்ச்சு கட்டுறதுக்கு இடம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. ஊழியத்துக்கு பைக் வேணும்னு ஜெபம் பண்ணுறாரு. பண தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. தேசத்தில் மழை வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுறாரு. முட்டி போட்டுருக்கிற ஆள் யார்? வியாதிப்பட்டவர். உடம்பு சரியில்லைன்றதுக்காக, ஜுரம் சரியாகணுன்றதுக்காக ஜெபம் பண்ண சொல்லி அவரை ஜெபிக்க விட்டது. ஆனால் இவருடைய ஜெபமோ தேசத்துக்கும், மழைக்கும், பஞ்சத்துக்கும், ஊழியத்துக்கும் இப்படிப்பட்ட ஜெபங்களாக போய் கொண்டு இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு ஜெபத்துக்கு ஒரு அம்மாவை கூப்பிட்டு விட்டோம். நாங்கள் கல்யாணத்துக்கு கிளம்புறோம், பாண்டிச்சேரிக்கு கல்யாணத்துக்கு கிளம்புறோம். பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு. ஒரு அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்கம்மா, நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம், போக்கில் வரத்தில் கர்த்தர் எங்களை பாதுகாக்கணும், ஒரு ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு.
அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க பாரு, வெறும் அந்நிய பாஷையாக பேசி எவ்வளோ வசனம் அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க பிறந்த நாள்லேருந்து அவங்க சபைக்கு போய் கற்றுக்கொண்ட எவ்வளோ வசனம் இருக்குமோ அத்தனையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் நிற்கிறோம். அவர் என்னை பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன், அவர் இன்னொருத்தரை பார்க்குறாரு. நாங்கள் எல்லாம் கண்ணை திறந்து பார்த்து நிற்கிறேன். இந்த அம்மா மட்டும் கண்ணை திறக்கவே இல்லை. அல்லேலூயா. இந்த அம்மா மட்டும் எப்படியாவது கண்ணை திறப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே அவங்க கண்ணை திறங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அவங்க கண்ணை திறக்கிற மாதிரியே இல்லை. நாங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டோம். அப்புறம் அவங்க ஜெபத்தை முடிச்சுட்டு எப்போ போனாங்கன்னு தெரியல. என்ன செய்யறது அப்புறம்? அல்லேலூயா. பைபிள் காலேஜில் மன்றாட்டு ஜெபம் வைப்போம். பைபிள் காலேஜில் மன்றாட்டு ஜெபம் நடக்கும். இரவு நேரங்களில் மன்றாட்டு ஜெபம் நடக்கும். மன்றாட்டு ஜெப விண்ணப்பங்கள், ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பங்கள், ஒரு 5 10 ஒரு விண்ணப்பம், ஆளுக்கு ஒரு விண்ணப்பம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதாவது மன்றாட்டு ஜெபத்தை ஒருத்தர் நடத்தணும். அப்போ அவர் என்ன செய்யணும், ஒரு 5 குறிப்புக்காக ஜெபிக்கணும். இவர் ஜெபிக்கிறாரு 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 ஜெபிக்கிறாரு, நிறைய குறிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் ராத்திரி தூங்க போகிற நேரம், அன்டைம் ஆயிடுச்சு. இவர் அந்த அந்த ப்ரேயர் டைமே தாண்டி போயிட்டார். ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பல, 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம், அரை மணி நேரம்னு அந்த டைமெல்லாம் மீறி போயிட்டு இருக்குது. இவரும் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு விண்ணப்பமாக சொல்லிக்கினே இருக்கிறாரு. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அப்புறம் இன்னொரு விண்ணப்பம் சொல்லிக்கிட்டே, நாங்களும் முடிப்பாருன்னு பார்க்குற, முடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு விண்ணப்பம் சொன்னார். அந்த ஜெபத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே, அண்ணன் சொல்லுகிற இந்த கடைசி விண்ணப்பத்துக்காக உண்மை சோத்தரிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி, அப்போ தான் அவருக்கு புரிய வச்சு, ஓ எல்லாம் முடிக்க சொல்லி எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு அப்படின்றத அவருக்கு புரிய வச்சு, அப்புறமா அந்த ஜெபத்தை அவர் முடிவு பண்ணார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி அதிக வசனிப்பினால, மணிக்கணக்கில் ஜெபிக்கிறதுனால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நம்ம நினச்சி நிறைய ஜெபங்களை என்ன பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால முதலாவது காரியம், நம்முடைய ஜெபங்கள் என்ன ஆகக்கூடாது, வீணாய் போக கூடாது. அல்லேலூயா. யோபு 35:13 வாசிங்க. யோபு 35:13 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 35:13. தேவன் வீண் வார்த்தைக்கு செவிகொடார். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு என்ன பண்ணாரு, செவி கொடுக்க மாட்டாராம். அதனாலதான் இங்க சொல்றாரு, ஜெபத்துல வீண் வார்த்தைகள் என்ன செய்யாதீங்க, அலப்பாதீங்க. வீண் வார்த்தைகள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, அவருக்கு செவி கொடுக்க மாட்டார். அவர் என்ன வேலையா இல்லை சொல்லுங்க பாக்க. நம்ம தான் வேலை இல்லாமல் உட்காந்து கிடப்பேன், ஏன்னா யாரையாவது சொல்றதை கதை கேட்டுக்கிட்டு. கர்த்தருக்கு அப்படி இல்லை. அவர் வீண் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுக்கிறவரா நம்முடைய ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் வீண் வார்த்தைக்கு செவி கொடுப்பாரா? அதை உட்காந்து மெனக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரா? கேட்க மாட்டார். அவர் பரிசுத்தம் உள்ளவர். டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு, வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டாரு, எந்த காரியத்தை அவர் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. ஆகவே வீண் வார்த்தைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டாரு. ஆகையினால நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போகிறதுக்கு சில காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்துக்கு நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது. நீ ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தில் அதை முதல்ல என்ன கவனிக்கணும், கர்த்தருக்கு இந்த காரியத்தை அவருக்கு பிரியமா, இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சோம்னா கர்த்தர் இதை அனுமதிப்பாரா, இதை நமக்கு வாய்க்க பண்ணுவாரா என்பதை முதலாவது என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது ஒரு முறை தன்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணான். மகன் யாரு, பத்சேபாளுக்கு பிறந்த மகன். ஒரு மனைவிக்கு எத்தனை புருஷன் இருக்கிறது, உரியாவும் புருஷனா இருக்கிறான், தாவீதும் புருஷனா இருக்கிறான். அப்போ மனைவி அவனுடையது, பிள்ளை இவனுடையது. அந்த பிள்ளை கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆகவே அந்த பிள்ளை பிழைப்பது கர்த்தர் விரும்பல, தகாத முறையில் பிறந்த பிள்ளை அது. ஆகவே அந்த பிள்ளை மேலே கர்த்தர் அவர் அந்த பிள்ளை அடித்தார்னு இருக்கு. அந்த பிள்ளை பிழைப்பதை அவர் விரும்பலை, ஏன்னா அது அருவருப்பான சந்ததியாக போயிடும். தாவீதுக்கு தாவீது வம்சத்தில் யார் வரணும், இயேசு கிறிஸ்து வரணும், பிதாவின் குமாரன் வரணும். அந்த சந்ததி அருவருப்பான சந்ததியாக மாறிடக்கூடாது என்பதற்காக அவர் அதை விரும்பலை, அதை அடித்தார். அது கேவலப்பட்டு வியாதிப்பட்டு கிடந்தது. அந்த பிள்ளை பிழைக்கணுன்றதுக்காக தாவீது என்ன பண்ணா, ஜெபம் பண்ணா. அந்த பிள்ளை என்ன பண்ணலை,
பிழைக்கவில்லை. ஆகவே நம்ம ஜெபிக்கிற போது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான காரியத்துக்காக தான் ஜெபிக்கிறோமா என்பதை முதலாவது என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தனா அந்த ஜெபம் என்ன ஆகும், வேஸ்ட்டாக போகும். ஒருத்தவனை சாவடிக்கணும், ஒரு குடும்பம் அழியணும், அந்த குடும்பம் நாசமாக போகணும், இப்படியெல்லாம் சொல்லி மற்றவர்கள் அழிந்து போகணும் என்று இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபத்தெல்லாம் ஏறெடுத்தோம்னு சொன்னால் அந்த ஜெபங்களெல்லாம் என்ன ஆகும், வேஸ்ட்டாக போகும். அல்லேலூயா. இரண்டாவது, உன் ஜெபத்தில் பெருமை இருக்கக்கூடாது. ஆயா பரிசேயனை போல என்ன செய்யக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணா, ஆயக்காரனை போல நான் கிடையாது, பாவியை போல நான் கிடையாது, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாகம் கொடுக்குறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய அவனுடைய அந்த பக்திக்குரிய வாழ்க்கை அவன் என்ன செய்கிறான், பெருமையாக நினச்சி அதை பெருமையாக சொல்லி ஜெபிக்கிறான். அப்போ அந்த பெருமையாக ஜெபிக்கிற ஜெபம் என்ன பண்ணாது, கர்த்தர் கேட்க மாட்டார். சில காரியங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறோன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தினுடைய நோக்கத்தை கவனிக்கிறார். இந்த காரியத்தை அவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்க, எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க புறஜாதிகள் மத்தியில் பெருமை பாராட்டுவதற்காக இந்த விஷயத்தை அவங்க கேட்குறாங்களா, சொந்த பந்தங்களை வெட்கப்படுத்தினதுக்காக இதை கேட்குறாங்களா, இல்லை யாரையோ ஒருத்தவங்களை அவங்க முன்னாடி இவங்களை கெத்தா வாழணும்னு சொல்லி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெருமைக்குரிய ஜெபத்தை அவர் முன்னதாகவே அறிந்து அந்த ஜெபத்தை அவர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் பெருமையின் ஜெபமாக என்ன பண்ணக்கூடாது, பெருமைக்காக காரியத்தை ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கக்கூடாது. அப்படி ஜெபிச்சோம்னா என்ன ஆகும், வீணாக போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு இப்படி கேட்குறோம், ஆண்டவரே இந்த ஊரில் எங்கள் வீடு தான் ஆண்டவர் பெரிய வீடாக இருக்கணும் ஆண்டவரே. இது என்ன ஜெபம் இது? எங்கள் ஸ்கூலில் என் பையன் தான் ஆண்டவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். இது என்ன ஜெபம் இது? அல்லேலூயா. இதெல்லாம் என்னது, இது பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்தில் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். ரெண்டாவது, வீணாக போகிற ஜெபம், மனம் திரும்பாத ஜெபம். என்னது, மனம் திரும்பாமல் நீ ஜெபிக்கிறேன்னு சொன்னால் உன் ஜெபம் என்ன ஆகும், வேஸ்ட்டாக போகும். உள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு, அருவருப்பை வச்சுக்கிட்டு, அநியாயத்தை வச்சுக்கிட்டு, அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு, அநியாயமான காரியங்களை செய்து கொண்டு பாவத்தை விட்டு வெளியில் வராமல் நீ பாட்டில் மாஞ்சி மாஞ்சி பல நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கன்னா உன் ஜெபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. நீ யாருக்காக ஜெபம் பண்ணுறியோ, எதுக்காக ஜெபம் பண்ணுற, ஏன் ஜெபம் பண்ணுறியோ, ஆனால் பாவத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நீ ஜெபம் பண்ணுற ஜெபம் வீணாக போகும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஜெபிக்கிற ஆள் என்ன செய்யணும், பாவத்தை விட்டு முதல்ல வெளியில் வரணும். ஒரு சிலுவையில் ஒரு கல்லன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் கிறிஸ்துவானால் உன்னையும் காப்பாற்றிங்க, எங்களையும் காப்பாற்றிங்க, உங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, எங்களையும் ரட்சித்துங்க. அவன் எங்கன்னா மனம் திரும்பினானா, இன்னொருத்தன் மனம் திரும்புகிறான், ஆண்டவரே பாவியாகி என் மேலே அடியன் மேல் கிருபையாயிரும், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை கர்த்தர் இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ரட்சித்தார். இன்னொருத்தவனோ அந்த கல்லன் கடிந்து கொள்கிறான், அவனை எச்சரிக்கிறான், இவ்வளோ பாதிக்கப்பட்டு இவ்வளோ தண்டனைக்குள்ள ஆகியும் நீ மனம் திரும்ப மாட்டியா, கர்த்தருக்கு பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். அப்போ மனம் திரும்பாமலே சிலுவைக்கு போய் செத்தாலும் மனம் திரும்புறது கிடையாது, அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய பேர். அப்போ மனம் திரும்பாத ஜெபம் வீணாக போகும். அப்படி யாராவது ஜெபம் பண்ணுறோமா, இதையும் வச்சுக்கலாம் அதையும் வச்சுக்கலாம், அந்த வேலையே இருக்கக்கூடாது. இதையும் பார்த்துக்கலாம் அதையும் பார்த்துக்கலாம், அந்த வேலையே இருக்கக்கூடாது. வஸ்திரமும் வேகக்கூடாது, மடியிலையும் நெருப்பையும் கட்டி கொள்ளணும்னா என்னது, அது நடக்காத காரியம். நெருப்பு வேணும்னா வஸ்திரத்தை இழக்கணும், இல்லை எனக்கு வஸ்திரம் தான் வேணும்னா நெருப்பை இழக்கணும். கால் சுடாமல் தழலின் மேலே நடக்கக்கூடுமோ, என் காலும் சுடக்கூடாது தழலின் மேலே நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காத காரியம். அதுபோல் பாவமும் வேணும், எனக்கு குடும்பத்தினுடைய நன்மைகளும் எனக்கு வேணும் அப்படின்னா அது நடக்காத காரியம். அந்த ஜபங்கள் அப்படி யாராவது ஜபம் பண்ணி முயற்சி பண்ணால் அந்த ஜபங்கள் என்ன ஆகும், வேஸ்ட்டாக போய். நீ பாவம் செய்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியாத இருக்குமா சொல்லுங்க பார்க்கும். நீ பாவம் செய்யலைன்னு சொல்லி உலகத்தை ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், குடும்பத்தை ஏமாற்றலாம். ஆனால் உன் ஜபத்தை கேட்கிறவன் உன் இருதயத்தை பார்க்கிறவரு, உன் இருதயத்தில் பாவம் என்று ஒன்று இருக்கிறது அதை பார்க்கிறார்ல. உன் பாவமே அவருக்கு என்னது, அவருடைய முகத்தை மறைக்கிறது, அவருடைய உனக்கு செவி கொடுக்காதபடிக்கு உன் பாவமே என்ன பண்ணுது, அது மறைக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாவத்தை வச்சுக்கிட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டு பாவத்துக்கு அனுபவிச்சுக்கிட்டு நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் என்னாகும்,
வீணாய் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இந்த மாதிரி காரியம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணி ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் உண்டாகணுமா, பதில் கிடைக்கணுமா? எத்தனை பேர் அப்படி விரும்புகிறோம்? என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா என் பாவத்தை நான் விடணும். உன்னுடைய ஜெபத்துக்கு, உன் குடும்ப பிரச்சனை, உன் வேதனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா, உன் கண்ணீருக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா உன் பாவத்தை நீ என்ன செய்யணும், விடணும். அல்லேலூயா. பாவம்னா நிறைய காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உண்டு. ஆகையினால பாவத்தை விட்டாதான் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால், பாவத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் என்ன ஆகும், வீணாய் போகும். ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாம். ஏசாயா 1:13. ஏசாயன் புஸ்தகம் 1:13. இனி வீண் காணிக்கையை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. முதல்ல வீண் ஜெபம் என்ன பண்ணாத, செய்யாத. ரெண்டாவது காரியம் என்ன சொல்லப்படுதுன்னா, வீண் காணிக்கையை கொண்டு வராதன்றாரு. என்னது? வீணான காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வராது. வீண் காணிக்கை எனக்கு வேண்டாம், கொண்டு வர வேண்டாம் அப்படின்றார். இப்போ வீண் காணிக்கை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படி சொன்னா, லஞ்ச பணத்தில் லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சு அதில் கொண்டு போய் காணிக்கை செலுத்தணும்னா அந்த காணிக்கை என்ன போகும், வீணாய் போகும். காணிக்கை ஏன் நம்ம செலுத்துகிறோம்? காணிக்கை செலுத்தினா கர்த்தரை ஆசீர்வதிப்பார் தானே காணிக்கை செலுத்துகிறோம். காணிக்கை செலுத்தின வருமானத்தை ஆசீர்வதிப்பார் தானே காணிக்கை செலுத்துகிறோம். காணிக்கை செலுத்தின என்னை எப்படியாவது நன்மை செய்வார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தான் காணிக்கை செலுத்துகிறோம். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து தான் காணிக்கை செலுத்துகிறோம். சும்மா நம்ம காணிக்கை செலுத்தலை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் காணிக்கை எல்லா மனுஷர்களும் செலுத்துகிறாங்க. அப்போது உன் காணிக்கை வீண் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறபடி என்ன செய்யணும், காணிக்கை செலுத்த கற்றுக்கணும். காயினை போல உன் இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது, காணிக்கை செலுத்தக்கூடாது. ஆபேலை போல உன் காணிக்கை செலுத்தணுமே தவிர காயினை போல உன் மன விருப்பத்தின்படி உன் கற்பனையின்படி நீ காணிக்கை செலுத்தினா நீ செலுத்தின காணிக்கை வீணாக போய் கடைசியில் நீ கொலைகாரனாக தான் போகணும். அல்லேலூயா. காணிக்கை செலுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டான், கொலைகாரனாக போயிட்டான் காயின்னு. இப்போ காரணம் என்ன? காணிக்கையை தப்பாக செலுத்தி அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாததுனால முகநாடி வேறுபட்டு எரிச்சல் அடைஞ்சு சகோதரன் மேலே பொறாமப்பட்டு அவனை தனிமையாக இருக்கும்போது கொலை செஞ்சு அதை மறைச்சி பொய் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டு சாபத்தை வாங்கி கட்டி கொலைகாரனாக திரிஞ்சான். அப்போ காணிக்கை செலுத்தி என்னாச்சு? அவன் செலுத்தாமல் இருந்ததா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் காணிக்கை செலுத்தி தான் என்ன பட்டான், இந்த நிலைமைக்கு ஆளாகப்பட்டான். அப்போ காணிக்கை நம்ம சரியாக கர்த்தர் சொல்லுகிறபடி செலுத்தலைன்னா நம்ம பல பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், ஆளாகிடுவோம். அல்லேலூயா. காணிக்கையை ஒழுங்காக செலுத்தினா ஆசீர்வாதத்தை அடைவோம். காணிக்கை ஒழுங்காக செலுத்தலைன்னா சாபத்தை தான் அடைவோம். இது நமக்கு தேவையா? அப்போது உன் காணிக்கை வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் காணிக்கை கர்த்தர் சொல்லுகிறபடி என்ன செய்யணும், செலுத்துவதற்கு கற்றுக்கொள்ளணும். வீண் காணிக்கை என்ன? இது லஞ்ச பணத்தில் கொண்டு வந்து அதில் காணிக்கை செலுத்தினா அது வீண் காணிக்கை. தவறான தொழில் செஞ்சு தவறான வருமானத்தை ஈட்டி அதில் காணிக்கை செலுத்தினோம்னா அது வேஸ்ட்டாக போகும். சாராயம் விற்று, பாக்கு விற்று, கஞ்சா விற்று, சிகரெட்டு விற்று, வெத்தலை பாக்கு விற்று, பீடி சிகரெட்டு விற்று, பலவிதமான போதை வஸ்துக்களை விற்று அதில் வியாபாரம் பண்ணி அதில் கொண்டு போய் நீ காணிக்கை செலுத்துறன்னு சொன்னால் அந்த காணிக்கை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். கட்ட பஞ்சாயத்து, குடும்பத்தை பிரிக்கிறது, சகோதரர்களை பகைக்கிறது, இப்படி போலீஸ் ஸ்டேஷனு, கட்சி, கோர்ட்டு, கேஸுன்னு இப்படி சொல்லி இன்றைக்கி நிறைய தவறான வழியில் இப்படி பணத்தை ஒரு வேளை சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்து அதில் நீதியாக கோர்ட்டு கேஸ்னு போகிற நீதியாக சம்பாதி, நீதியாக செயல்பட்டு நீதியாக நியாயம் தீர்த்து நீதியாக பஞ்சாயத்து பண்ணி அதில் உனக்கு வருமானம் வருதுன்னா அதில் செய். ஆனால் தப்பான வருமானத்துக்காக தப்பான வழிகாட்டி தப்பான பஞ்சாயத்து பண்ணி தப்பான நியாயம் தீர்த்து அதில் வரக்கூடிய ஆதாயத்தை எடுத்து கொண்டு வந்து அதில் நீ காணிக்கை செலுத்தினா அந்த காணிக்கை உனக்கு என்ன மாறும், சாபமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தவறான தொழில் செஞ்சு யூதாசை போல காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து ஏமாற்றி வஞ்சகம் பண்ணி
முறைகேடு பண்ணி அதிலெல்லாம் சம்பாரித்து அதிலெல்லாம் நம்ம காணிக்கை செலுத்தினோம்னா அந்த காணிக்கை என்ன ஆகும்? வீணாய் போகும். அது உலகத்தில் வேணால் அந்த காணிக்கை அவங்க செலுத்தி திருப்தி அடைஞ்சு கொள்ளலாம், நம்ம கடவுளுக்காக கோயிலுக்காக இவ்வளோ செஞ்சுட்டேன்னு. ஆனால் கர்த்தரிடத்தில் செலுத்தணும்னா அந்த காணிக்கை என்ன ஆகும்? வீணாக தான் போகும். அல்லேலூயா. இரண்டாவது, பழுதானதை என்ன பண்ணக்கூடாது? செலுத்தக்கூடாது. பழுதுள்ளதை கொடுக்கக்கூடாது. வீணாக போனது, வேஸ்ட்டாக போனது, குப்பையில் கொட்டுறது, இந்த மாதிரி காணிக்கையெல்லாம் கொண்டு போயிட்டு நசல் கொண்டதை, கண் ஊனமானதை, கால் ஊனமானதை கொண்டு போய் அவருடைய பலிபீடத்தில் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அது என்ன ஆகும்? வீணாய் போகும். அல்லேலூயா. ரெண்டாவது, அடுத்தது நம்ம காணிக்க வீணாக போகக்கூடாதுன்னு சொன்னால், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கபடத்தோடு கொடுக்கக்கூடாது, மனம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது, அறகுற மனசோடு கொடுக்கக்கூடாது. கபடத்தை வச்சுக்கிட்டு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்காத. அப்படி கொடுத்தனா அது என்ன ஆகும்? நீ கொடுத்து வேஸ்ட்டாக போகும். இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா? இவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? போடவே மனசு இல்லாமல், காணிக்கு போடுறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லாமல் அந்த கீஞ்ச தலை தூக்கி போடுற பேர் பல மடங்கு அது பிரச்சனையாக தான் மாறும். உன்கிட்ட காசு இல்லைன்னா கூட என்ன பண்ணிவிடு, அமைதியாக போயிட்டு, கர்த்தர் உன்னை கேட்க மாட்டார். ஆனால் இல்லைன்றதுக்காக கீழ்ஞ்சதெல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. டேப்பு ஒட்டி நெருப்பால் சுட்டது, கிழிஞ்சு போனது, செல்லு அரிச்சது, அதை கொண்டு போய் பாஸ்ட் என்ன பார்க்க போகிறாரு அப்படி சொல்லி பாஸ்ட்டு பார்க்க மாட்டார். ஆனால் யார் பார்ப்பாரு? கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. அதனால் இந்த மாதிரி பழுது உள்ளதை கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது? காணிக்கை செலுத்தினா அது என்ன ஆகும்? வீணாய் போகும். அல்லேலூயா. காணிக்கை செலுத்துறதே எதுக்காக தான்? நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அது நல்லா இருக்கிறதுக்கு பதிலாக சாபத்தை ஏன் வாங்கி கட்டிக்கொள்ளணும்? அப்போ செலுத்துகிற காணிக்கை எப்படி செலுத்து? சரியான விதத்தில் செலுத்து. கர்த்தர் சொல்லுகிறபடி கேட்டு செலுத்து. உன் மனம் போன போக்கில் உன் கற்பனையின்படி வந்ததை என்ன பண்ணாத? செலுத்தாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத வருமானத்திலேருந்து காணிக்க செலுத்தக்கூடாது. அப்போ இப்படி செலுத்தினா என்ன ஆகும்? அது வீணாய் போகும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வீணான காரியங்கள் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2:16. 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகி விலகி இரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவராகிறார்கள். அல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்கிற? பவுல் எழுதுகிறார், சீர்கேடான வீண் பேச்சுக்கு என்ன பண்ண? விலகி இரு அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த நிறைய பேச்சு என்ன ஆகுது? வேஸ்ட்டாக போகுது, வீணாக போகுது. வீண் பேச்சு, அதுதான் அங்கே சொல்கிறார், வீண் பேச்சு. உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நம்ம பேசுகிறோம் இல்லையா? நல்ல பேச்சா வீண் பேச்சா? எந்தெந்த இடத்துல வீண் பேச்சா பேசியிருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பேச்சுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நம்ம பேசுகிறதுனால ஏதாவது பலன் உண்டா? நம்ம பேசுகிறதுனால நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக சாபமா? அதை நீங்கள் யோசித்து பார்த்து என்ன பண்ணணும்? பேச கற்றுக்கொள்ளணும். வீண் பேச்சுக்கு விலகி இரு. சீர்கேடான வீண் பேச்சுக்கு என்ன பண்ண? விலகி இரு. நீ பேசுறது கூட வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? தீத்து 1:10 வாசிங்க. தீத்து 1:10. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரர்களும், மனதை மயக்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வீண் பேச்சு பேசுகிறவர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க என்பது சொல்கிறார். ஒருவேளை வீண் பேச்சு பேசினா என்ன ஆகும்? வாசிக்கலாம். மத்தேயு 12:36. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கவனிச்சிங்களா? நம்ம பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன கணக்கு ஒப்புவிக்கணுமா? நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு உங்ககிட்ட இருக்குது இல்லையோ? யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. ஒரு கடையில் போயிட்டு நம்ம கடன் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அப்பப்போ அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? வெங்காயம் கொடு, தக்காளி கொடு, ஒரு 10 ரூபாய்க்கு சர்க்கரை கொடு, ஒரு வத்தி பெட்டி கொடு, ஒரு மெழுகுவத்தி கொடு அப்படின்னு சொல்லி அடிக்கடி போயிட்டு நம்ம கடன் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் கடைக்காரன் என்ன பண்ணுவான்? கரெக்டாக கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பான்.
நீ தான் அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவ, நீ கணக்கு எழுத மாட்ட. ஏன்னா உனக்கு தேவை. அதனால அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிடுவேன், ராத்திரி போய் பகலில் போய் காலையில் போயிட்டு மத்தியானத்தில் போயிட்டு எண்ணெய் கூடு சர்க்கரை கூடு அது கூடு இது கூடு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் கடைக்காரனோ கரெக்டாக உன்னுடைய கடன் என்னென்ன வாங்குறன்றது எவ்வளோக்கு வாங்குறன்றத கரெக்டாக கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வரும்போது அவன் கரெக்டாக நோட்டு எடுத்து காமிப்பாங்க, பாருங்கள் எப்போ கடன் தர போகிறீங்கன்னு. அதே போல் நம்ம தான் நிறைய பேசி 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 என்ன பண்ணுறோம், கண்டுக்காமல் போயின்னு இருக்கிறோம். ஆனால் பேசுகிற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் யார் இடத்துல கணக்கு உண்டு? நியாய தீர்ப்பில் கர்த்தரிடத்துல கணக்கு உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள் ஏற்றுக்கொள்ள கடவர்கள் பாக்கியவன்களா. லேலூயா. எங்கெங்க போய் உட்காந்து பேசுனீங்க? வீணான வார்த்தை வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், கல்யாண வீட்டில், சாவு வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டில், 100 நாள் வேலைக்கு போன இடத்துல, பஸ்ஸில், ஹாஸ்பிட்டலில், எங்கெங்கெல்லாம் உட்காந்து வீண் கதை பேசுனீங்க? அது எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு? கணக்கில் வச்சிருக்கிறாரு. வீண் கதை எங்கெங்கெல்லாம் ஃபோனில் பேசுனீங்க, அது எல்லாம் கணக்கில் இருக்குது. ஊரா மூட்டு கதையெல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனதெல்லாம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. அது எல்லாம் நீ கணக்கு கொடுக்கணும். அதுக்கு என்ன தண்டனையோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அதுக்கெல்லாம் கணக்கு பார்த்து என்ன தண்டனை கொடுப்பாரோ தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். இல்லையா? ஆகாத சம்பாஷணம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத ஒருத்தவங்கிட்ட ஆகாத சம்பாஷணம் வைக்கக்கூடாது. அது எல்லாம் நீ கணக்கு கொடுக்கணும். வீண் வார்த்தை பேசாத. இல்லையா? அப்படி பேசி பேசி அந்த வார்த்தைகளை வீணாக்காத. நீ பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கட்டும்? வாசிக்கலாம். எபேசியர் 5:6. எபேசியர் 5:6. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்களும் வீண் வார்த்தை பேசக்கூடாது. வீண் வார்த்தை பேசுகிறவர்கள் உங்களை மோசம் போக்காதபடிக்கு நீங்களும் என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாமளும் வீண் வார்த்தை பேசக்கூடாது. நான் வீண் வார்த்தை பேசலை, ரைட், ஓகே. ஆனால் வீண் வார்த்தை பேசுகிற ஆளு கூட சகவாசம் வைக்கலாமா? வீண் வார்த்தை பேசுகிற ஆள், அதான் ஏதோ சங்கீதம் 1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார் உட்காரும் இடம் அங்கெல்லாம் உட்காராது. இங்கெல்லாம் வீண் வார்த்தை பேசுவாங்க. அதனால் வீண் வார்த்தைகளை நீயும் பேசக்கூடாது. வீண் வார்த்தைகளை பேசுகிற மனுஷர்களோடு கூட நீ அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? கலவாதே, அவங்க கூட கூடாத, அவங்க கூட ஒப்புரவாகாத, அவங்க கூட சுத்தாத, ஊர் சுத்தாத. லேலூயா. சில பேர் கூட நீ பயணம் பண்ண ஆரம்பிச்சுன்னா தோண ஏதாகிலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யார் வீட்டு கதையாவது பேசலாம், அவங்களுக்கு என்ன வராது? ஒரு ஜாலியாகவே இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. அவங்க கூட நீ கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணாலே அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க கதையை. பார்த்துக்கிறீங்களா? பார்த்துதான் இருக்கீங்களா? சொல்லுங்க. அவங்கள விட்டு கர்த்தர் உங்களை பிரிக்க விரும்புகிறாரு. உங்களுக்கு பிரிய மனதில்லை. வீண் வார்த்தைகளை பேசுகிற ஆளு கூட பேசக்கூடாது. அவங்க கூட நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு வரும், அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு வரும், அவங்களுடைய ஆவி உங்களை தாக்கும், அவங்க பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தொத்திக்கும். அதனால் அவங்க கூட நீ சேரக்கூடாதுன்றதில் கர்த்தர் விருப்பமாக இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்டவர்களோடு சேராமல் கொஞ்சம் என்ன பண்ணணும்? விலகி எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் வீண் வார்த்தைகளுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ பேசுகிற பேச்சு பூரா என்ன ஆகக்கூடாது? வீணாகி போகக்கூடாது. பேசுகிற நல்ல விதமாக பேசு. ஒருத்தவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக பேசு. ஒருத்தவங்களை வாழ வைக்கிறதுக்காக பேசு. ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக பேசு. ஒருத்தவங்களுக்கு திட நம்பிக்கை சொல்கிறதுக்காக பேசு. ஒருத்தவங்களுக்கு தைரியம் சொல்கிறதுக்காக பேசு. ஒருத்தவங்களை சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு பேசு. எவ்வளோ இருக்கிறது பேசுறதுக்கு? நல்ல வார்த்தை பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குது? மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு பேசு. மற்றவங்களுக்கு எப்படியாவது அவங்கள தப்பான பாதையிலிருந்து வழி விலகி நல்ல பாதைக்கு கொண்டு வரதுக்கு பேசு. ஒருத்தவங்களுக்காக பரிந்து பேசு. ஒருத்தவங்களுக்காக ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக பேசு. ஒரு குடும்பம் 2 பிரிஞ்சு போயிருக்குது, அந்த குடும்பம் 2 ஒன்றாகணும்னு சொல்லி பேசு. வார்த்தை இல்லை பேசுறதுக்கு. சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பிரியறதுக்கு கண்டிஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீ என்ன பேசு? 2 பேரும் சேர்றதுக்கு பேசு. ஒருத்தவங்க வழி தெரியாமல் அலையிறாங்க, அவங்க வழி காட்டுறதுக்கு ஒரு பேசு. பேச்சு நிறைய பேச்சு இருக்குது. அதை விட்டுட்டு என்ன பேசக்கூடாது? வீண் பேச்சு பேசக்கூடாது. கலகம் வைக்கிறது,
இங்கேருந்து அங்கே போய் கலகம் வைக்கிறது, அங்கேருந்து இங்கே கலகம் வைக்கிறது, அவங்கள பிரித்து விடுறது, இவங்கள பிரித்து விடுறது, அந்த குடும்பத்தை சண்டையை மூட்டி விடுறது, இந்த குடும்பத்தை சண்டையை மூட்டி விடுறது, இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது. கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஒருத்தவங்க கேட்கறது அப்படியே போய் சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடும், பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ சில நேரங்கள் அவங்க சொல்கிறது என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவங்க சொன்னதை நான் அப்படியே தான் சொன்னேன், நான் என்ன தப்பாக சொன்னேன், இதெல்லாம் பேச்சா? இது வசனமே சொல்லுது, நீ கேட்டதை அப்படியே போய் அங்கே சொன்னா அங்கே பத்தி எரியும், அவங்களுக்கு கோபம் தலைக்கு ஏறும், எரிச்சல் அடைவாங்க, அப்போ இவங்க மேலே பகைப்பாங்க. அந்த மாதிரி கேட்டதை அப்படியே போய் சொல்கிறதுல இது ஒரு நீதி கிடையாது, இது ஒரு நியாயம் கிடையாது. ரெண்டாவது, சில பேருக்கு என்ன ஒரு கேரக்டர்னா, நான் எதையும் மனசில் வைக்க மாட்டேன், எல்லா இடத்துலையும் நான் போட்டு தாக்கிடுவேன், என் மனசில் எதையும் வச்சுக்கிறதுக்கு பழக்கம் இல்லை. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் வேதம் சொல்லுது. என் மனசில் எதையும் நான் வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன், நீ உத்தமன் இல்லை, நீ உத்தமமாக வாழல, இது வேதத்துக்கு ஏற்றபடி நீ உத்தமம் இல்லை. அப்போ காரியத்தை என்ன செய்யணும், அடக்குகிறவனோ விவேகி என்று வேதம் சொல்கிறது. வாயில் உள்ளதை எல்லாம், இருதயத்தில் உள்ளதை எல்லாம் கொப்பளிக்கிறவன் மூடன் பேதை, காரியத்தை அடக்குகிறவனும் விவேகி. அப்போ பேச்சு அடக்கணும், மனசு அடக்கணும். என் மனசில் உள்ளதை நான் எதையும் வைக்க மாட்டேன் அப்படின்னா உன்னால் எத்தனை குடும்பம் நாசமாக போகும் தெரியுமா, எத்தனை பேர் சீரழிஞ்சு போவாங்க தெரியுமா. அந்த மாதிரி பழக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வீண் பேச்சை பேசாதீங்க. பேச்சு பேசுறதுக்கு என்ன இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய பேசுங்க, நல்லா இருக்கிறதுக்கு பேசுங்க. பக்தி விருத்தி உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கலக வார்த்தை பேசாதீங்க, அவமதிக்கிற வார்த்தையை பேசாதீங்க, அவங்களுக்கு தப்பான ஆலோசனை கொடுக்குற வார்த்தையை பேசாதீங்க, தப்பான முடிவெடுக்கிற ஆலோசனையை பேசாதீங்க, தவறான ஆலோசனை கொடுத்து பேசாதீங்க. நீங்களாகட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகட்டும் யோசிச்சு பார்க்கணும், இந்த வார்த்தையை நம்ம பேசணும்னா இது அவங்க சைடில் எப்படி வேலை செய்யன்றதை யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் முன்னாடியே அநேக நேரங்களில் நம்ம அதில் தவறிடுறோம். வேலையா பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் பேசிடுறோம், என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிடுறோம், பேசுகிற வரைமுறை இல்லாமல் தப்பாக பேசிடுறோம். அது மற்றவங்களுக்கு ஆரத்தை உண்டாக்குது, எரிச்சலை உண்டாக்குது. வேலையா அப்போ பேசுறது என்ன பண்ணக்கூடாது, வீணாய் போக கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிறது வீணாய் போகாதபடிக்கு நீங்கள் ரொம்ப நல்ல பக்தி விருத்திக்குண்டான வார்த்தைகளை பேசுங்க. அடுத்தது, நாம் செய்கிற காரியங்கள் வீணாய் போகக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:11. 2 தெசலோனிக்கேயர் 3:11. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அவலற்றவர்களாய், அலுவற்காரராய், ஒழுங்கற்று திரிகிறவர்கள் என்று கேள்விப்படுகிறோம். பாருங்க, உங்களில் என்ன சொல்றாரு, உங்கள் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் நல்லா படிங்க, வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். அலுவல், வீண் அலுவல். அலுவல்னா என்ன அர்த்தம், வேலை. அலுவல்னா அழுவுறதில்ல, வேலை. கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்களா, தமிழில் எழுதியிருப்பாங்க அலுவலகம் அப்படின்னா. அலுவலகம்னா என்னது, வேலை செய்கிறது. அப்போ வீண் அலுவல். ஒருத்தவங்க பெரியவங்களை கேட்டிங்கன்னா எங்கே போகிறீங்கன்னா, ஒரு நல்ல அலுவலுக்கு போகிறேன்னு வாங்க. அந்த பழைய வார்த்தை, பழைய மனுஷர்கள்லாம் அந்த நல்ல வார்த்தையை அழகாக பயன்படுத்துவாங்க, அலுவலுக்கு போகிறேன்னு வாங்க. அப்போ அலுவல் என்பது வேலை. இங்கே சொல்லப்படுகிறது வீண் அலுவலாய் என்ன பண்ணக்கூடாது, திரியக்கூடாது, திரிய பழகக்கூடாது. வீண் அலுவற்காரராய் திரியக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், வீண் வேலை செய்யாதீங்கன்றார். வீணா வேலை செய்யாதீங்க, வீண் வேலையை சுத்தாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீண் வேலையை சுற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து போகிறது, டீ கடையில் போய் உட்காருறது, அப்புறம் போய் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது, அங்கே போய் கட்டை மேலே உட்கார்றது, இங்கே மரத்தடியில் உட்கார்றது, அப்படியே எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கிறது. எங்கே போகிறேன்னு கேட்டால் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன்றது. வீண் அலுவற்காரராகவே வேறு வேலை வெட்டியே கிடையாது. எங்கே போகிறேன்னா அந்த வீட்டில் போய் உட்கார்றது, இந்த வீட்டில் போய்ட்டு உட்கார்றது, அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது, இவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது. அப்போ தான் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். ஹல்லேலூயா. வாசிங்க 1 தீமோத்தேயு 5:15. இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:13.
அல்லாமல் அவர்கள் சோம்பேறி உள்ளவர்களாய் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். வீடு வீடா திரிய பழகுவார்கள். பாத்தீங்களா? வீண் அலுவல் இதுதான், வீண் வேலை செய்யறது தான். வீடு வீடா போய் உட்காந்துன்னு இருக்குது. எத்தனை பேர் வீடு வீடா போய் உட்காடுறீங்க? கை தூக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க வீட்டை தவிர நான் யார் வீட்டுக்கு நான் போறது இல்லைங்க. ஏதாவது காசு இல்லை மற்ற முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நான் போவாங்க. மற்றபடி எங்கள் வீட்டை விட்டு நான் வேறு எந்த வீட்டுக்கும் போக மாட்டேங்க. அப்படியே நான் போகிறதா இருந்தாலும் முக்கியமான காரியத்துக்கு தான் போவேன். அப்படின்னு வீடு வீடாக என்ன செய்யக்கூடாது? போய் உட்காரக்கூடாது. இதில் சில பேருக்கு இன்னொரு பெருமை தெரியுமா? நாங்களாம் எங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அது ஒரு பெருமை. நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு என்ன பண்ண மாட்டோம்? போகவே மாட்டோம். அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடு வீடாக போகிறவங்கள அற்பமாக எண்ணுவாங்க. அதையும் பார்த்துக்கணும். நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போகலன்னா வீடு வீடாக போகிறவங்களும் என்ன பண்ணிடக்கூடாது? அற்பமாக எண்ணிவிட. அப்புறம் நம்ம வீடு ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? தெருவில் வந்து தூசிக்கிற மாதிரி போயிடும். நம்ம வீட்டு கதை அப்புறம் பெரிய பூகம்பமாக வெடிக்கும். நம்ம வீட்டை விட்டே வெளியில் போகாமல் இருப்போம், யாருக்கும் தெரியாமல் இருப்போம். ஒரு நாள் நம்ம வீட்டு கதை எப்படி ஆகிடும்? உலகம் பூரா பேசுகிற மாதிரி ஆகிடும். அப்போ வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வீடு வீடாக போகிறவங்களும் என்ன பண்ணிடக்கூடாது? அற்பமாக அலட்சியமாக அவங்கள வந்து ஒரு மாதிரி கேவலமாக எண்ணிடக்கூடாது. அவங்க என்ன அப்படி வீடு வீடாக போகிறாங்க, அவங்களாம் மோசமானவங்க, வீடு வீடாக போய் உட்காந்து கதை பேசுவாங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. நாங்களாம் எங்கள் வீட்டில் அப்படியே கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக இருப்போம். எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் வாசப்படி தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி போகிறவங்கள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அற்பமாக எண்ணிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இந்த பெருமை இருக்குது தெரியுமா? நிறைய குடும்பத்தில் இந்த பெருமை இருக்குது. நாங்களாம் எங்கள் வீட்டில் யாரும் எங்கேயும் போக மாட்டோம். நாங்கள் உள்ளே கடந்துக்க போ, எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம். எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் போக மாட்டோம். என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு அப்படி, அவங்க குடும்பத்தினுடைய கட்டுக்கோப்பாக அப்படி வாழறாங்களாம். அப்படி வாழ நல்லது. ஆனால் அதே சமயத்தில் அப்படி வீடு வீடாக போகிறவங்கள என்ன பண்ணிடக்கூடாது? போடுறாங்களா போகட்டும், அவங்க போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களை பார்த்து நீ அற்பமாக எண்ணிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு உன் குடும்ப கதை எங்கே வந்துடும்? வீட்டுக்கே எங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் நீ வீட்டிலே இருக்க முடியாத அளவுக்கு போயிடும் கதை. ஆகினால் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம செய்ய கற்றுக்கொள்ளணும். போனால் அப்படி போயிடுறது, இல்லைன்னா எப்படி போகிறது? அப்படி இல்லை. வீடு வீடாக திரியவும் போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம வீடு வீடாக திரியிறவங்கள அற்பமாக எண்ணிடவும் கூடாது. ஆகியனால முதல்ல வீண் வேலையாக என்ன பண்ணக்கூடாது? திரியக்கூடாது. வீண் வேலையாக அலையக்கூடாது. வீணாக வேலையை செய்ய கூடாது. அங்கே உட்கார்றது, இங்கே உட்கார்றது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. தொபியா என்ற ஒரு மனுஷனர் தான். தொபியா எத்தனை பேருக்கு தெரியுது? நெகேமியாவின் புஸ்தகத்தில் அம்மோனியன் ஆகிய தொபியா என்ற ஒரு மனுஷனர் தான். நெகேமியா அலங்கத்தை கட்டுறார். பாபிலோன்லேருந்து ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவர் அலங்கத்தை ரொம்ப சின்சியராக கட்டுறார். ராத்திரியும் பகலமாக அலங்கத்தை கட்டுறார். அந்த அலங்கத்தை கட்டுகிற நெகேமியாவை பார்த்து தொபியா கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாருன்னா, அந்த இது வரைக்கும் வாங்க, கொஞ்சம் உன்னை சந்திச்சு பேசணுன்றார். வாசிங்க நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1-3-4 வரைக்கும் வாசிங்க. நெகேமியா 6:1-4 வரைக்கும். கட்டி முடித்ததையும், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும், இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும், அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும், சன்பல்லாத்தும் தொபியாவும் அரேபியனான கேஷமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டு, எல்லா பகைஞரும் கேள்விப்பட்டு, வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாது இருக்கையில், இன்னும் வாசலுக்கு இன்னும் கதவு போடல, சன்பல்லாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓரே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவருக்கொருவர் கண்டு, ஒரே பள்ளத்தாக்கில் கிராமங்கள் ஒன்றிலே ஒருவருக்கொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அவர்கள் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? ஒரே பள்ளத்தாக்குல ஒருவருக்கு ஒருவர் சந்திச்சு கண்டு என்ன பண்ணலாம்? பேசலாம். வாங்க, நேரம் டீ கடைக்கு வந்துடுறீங்களா? உட்காந்து பேசலாம். அல்லேலூயா. வேற அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறீங்களா? உட்காந்து பேசலாம். அடிக்கடி எங்கேயாவது கூட்டுக்கிட்டே இருக்கிறது. நெகேமியா என்ன வேலை செஞ்சுன்னு இருக்காரு?
அவருக்கு தேவனுடைய ஜனங்களுக்காக அலங்கத்தை கட்டிட்டு இருக்கிறாரு தம்முடைய தேசத்தில். இன்னும் கதவு மட்டும் வைக்கல. அவரை கூப்பிட்டு இவங்க எல்லாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அங்கே வா பேசலாம், இங்கே வா பேசலாம், அப்படி வா பேசலாம், இப்படி வா பேசலாம், பேசாமல் இங்கே வந்துரு, அங்கே நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டு என்ன பண்ணலாம், பேசலாம், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. அதுக்கு நெகேமியா என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது நான் அவரிடத்துல பதிலுக்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலை செய்கிறேன். நான் என்ன வேலை செய்யறேன்? பெரிய வேலை செய்யறேன். நான் வரக்கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நான் பெரிய வேலை செய்யறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டுட்டு உம்மிடத்தில் வருகிறதினால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். 4வது வசனம். 4 முறை, ஒரு தடவை இல்ல, 2 முறை இல்ல, 4 முறை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் இந்த பிரகாரமாக அவர்களுக்கு மறுமொழி அப்படி அனுப்பினேன். அப்ப 4 முறை என்ன செய்யறாங்க, நெகேமியா இந்த அலங்கத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த சன்பல்லாத்து, இந்த தொபியா, இந்த கேசமு, இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு கூப்பிடுறது, வா அங்க பேசலாம், இங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நெகேமியா சொல்கிறாரு, நான் அதையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய வேலை என்ன செய்யும், மெனக்கெட்டு போவோம், வேலை மெனக்கெட்டு போயிடுமே, அது கெட்டு போயிடுமேன்றார், அந்த வேலை ஸ்டாப் ஆகிடுன்றார். நான் செய்கிற அந்த பெரிய வேலை அது ஸ்டாப் ஆகும், அது வந்து தடைப்படும், அது லேட் ஆகும், செய்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நான் வர முடியாது. அப்போ 4 முறையும் கூப்பிட்றாங்க. 4 முறை என்ன பண்ணி அனுப்புகிறாரு, அவர் சொல்லி அப்படி தான் அனுப்புகிறாரு. நம்மளாக இருந்தால் சர்ச்சுக்கு போகிறோம், ஜபத்தில் இருக்கிறோம், பைபிள் படிச்சுக்கிறோம், யாரையும் கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுவோம், திடீர்னு ஏதோ ஃபோன் வருது, என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டு கிடச்சிட்டு ஓடிடுவோம். ஆனால் நெகேமியா அப்படி சொல்லலை, நான் பெரிய வேலை செய்கிறேன், அது வந்தால் நான் வந்துட்டு அந்த வேலை என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். நீங்கள் செய்கிற வேலை என்ன, உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் குடும்ப நன்மைக்காக, உங்கள் குடும்ப பரிசுத்தத்துக்காக, நீங்கள் பரலோகம் போகிறதுக்காக நீங்கள் ஒரு பெரிய வேலை இந்த பூமியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி? நானும் என் குடும்பமும் நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் சாபத்துக்குள்ளே போகக்கூடாது, என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வருமானம் நல்லா இருக்கணும், என் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது, பிசாசு என் குடும்பத்தில் நுழைஞ்சிடக்கூடாது அப்படி என்று சொல்லி நீங்கள் சர்ச்சுக்கு போக, ஜெபிக்க, உபவாசிக்க, ஆராதிக்க, பாட, துதிக்க, ஏதோ ஒரு பெரிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை கூப்பிட்றாங்க, கல்யாணத்துக்கு வா அப்படின்றாங்க, அங்கே போயிட்டு வரலாம் வான்றாங்க, ஒரு வளைகாப்பு விசேஷம் ஒன்று இருக்குது வான்றாங்க, ஒரு பிறந்தநாள் இருக்குது வான்றாங்க, ஒரு முகூர்த்தம் ஒன்று இருக்குது, பால் காய்ச்சுறாங்க வீடு வான்றாங்க. அவன் குடும்பத்துக்காக நீ பெரிய வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிற நீ அதை விட்டுட்டு போகலாமா? ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் நீ போய்க்கோ, மற்ற நாளில் நீ போய்க்கோ, சபை நாட்களில், கர்த்தரை தேடுகிற நாட்களில் நீ போகலாமா? நெகேமியா வரதான் என்ன சொல்லியிருப்பாரு, நான் என் குடும்பத்துக்காக பெரிய வேலை செய்கிறேன், இந்த நாளில் விட்டுட்டு நான் என்னால் வேலைக்கு வர முடியாது, இந்த நாளில் நீ கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் நான் வர மாட்டேன், நீ எப்பேற்பட்ட சொந்தமாக இருந்தாலும் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். நாமளா அப்படியா, சொந்தக்காரனை முதல்ல பிடிங்க, சொந்தக்கார கோச்சிக்கு போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி இந்த பெரிய வேலையை விட்டுட்டு அந்த பெரிய வேலையை போய் செய்கிறது, மார்த்தாளை போல. லேலூயா. ஆகவே வீண் அலுவற்காரராக என்ன பண்ணக்கூடாது, வேலை மெனக்கிட்டு சுற்றி கொண்டிருக்க கூடாது. தொபியாவை போல ஆட்கள் நமக்கு உண்டு, நம்ம சொந்தக்காரர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, உறவினர்கள் உண்டு. நீ சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லுவே, அவங்க சொல்லுவாங்க, ஏன் இந்த வாரம் போகலாம், என்ன ஆண்டர் கோச்சுக்கு வர வாங்கன்னுவாங்க, ஏன் அடுத்த வாரம் போனால் என்ன பாஸ்ட் விடமாட்டாரா வாங்கன்னுவாங்க. நாங்கள் முக்கியமாக உங்களுக்கு ஆண்டவர் முக்கியமானு கேட்பாங்க. நீ என்ன சொல்லுவீங்க, நீங்கள் தாங்க முக்கியம். அல்லேலூயா. என் வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறேன், வரமாட்டேங்கிறியா, நீ வரல, நான் எப்படி, உனக்காக தான் நான் வச்சேன், நீ வருவன் தான் எதிர்பார்த்தேன், நீ வருவன்னு எதிர்பார்த்தா நீ ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்க முடியாது, நீங்களாம் வரலனா எப்படி? அப்போ நான் முக்கியம்னு சொல்ல நீ என்ன செய்யக்கூடாது, எனக்கு இருக்கிற அந்த ஆராதனை நாட்களை என்ன பண்ணக்கூடாது, வைக்க. அவங்க முகூர்த்தம் பார்த்து வச்சுருவாங்க, ஆனால் உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, உனக்காக தான் வச்சேன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு வேட்டு வைக்கிறதுக்காக தான் உனக்காக வச்சுது, அதான் உனக்காக வச்சுது, உன்னை வழிவிலக செய்வதற்காக தான் உனக்காக தான் வச்சுது. அது அவங்க சொன்னது உண்மைதான். புரியுதுங்களா இல்லையா? அல்லேலூயா. உனக்காக தான்.
இந்த உலகமே உன்னை கவிழ்ப்பதற்காக தான், உன்னை வீணாக்குவதற்காக தான், உன்னுடைய ரட்சிப்பை கெடுப்பதற்காக தான், உனக்காக தான் அந்த காரியத்தெல்லாம் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, சாவு கூட என்னைக்கு தான் சாவுறாங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் சாவுறாங்க. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை தான் எதுவும் தெரியாமல் தவறி இறந்துட்டாருன்னு பார்த்தா அது கருமாதி என்னைக்கு தான் வைக்கிறாங்க? அதே ஞாயிற்றுக்கிழமை தான். அதுக்கு திவசமும் என்னைக்கு தான் வைக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை தான். அதுக்கு நினைவு நாள் எங்கே தான்? அதே ஞாயிற்றுக்கிழமை தான். கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை, பால் காய்ச்சறது ஞாயிற்றுக்கிழமை. ஏதோ ஒன்று தான் மிஸ் ஆகிடுது மற்ற நாளில். ஆனால் நம்ம சொந்த பந்தமெல்லாம் அதிகமாக வைக்கிறது என்னைக்கு தான்? இந்த மாதிரி நாட்களில் தான். ஏன் அப்படின்னா, வச்சுட்டு என்ன கூப்பிட்றாங்க? நீ வருவன் தான் வச்சு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நம்முடைய வேலை என்ன செய்யக்கூடாது? மெனக்கெட்டு போக விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு போக விடாமல், ஜெபிக்க போக விடாமல், ஆண்டவரை தேட விடாமல், உன்னுடைய வேலையை வீணாக்கிறதுக்கு, வீண் அலுவற்காரராக உன்னை சுத்த வைக்கிறதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் 2:2 வாசிங்க. கலாத்தியர் 2:2. போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே விவரித்து காண்பித்தேன். அல்லேலூயா. பவுலுடைய தன்னுடைய அனுபவத்தை என்ன சொல்றாருன்னா, நான் ஓடினதும் என்ன செய்யக்கூடாது? வீணாய் போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஓடுறத ஓட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போகுதா, பிரயோஜனமாக இருக்குதா? இங்கே ஓடுறீங்க, அங்கே ஓடுறீங்க, அந்த சொந்தக்கார வீட்டுக்கு ஓடுறீங்க, இந்த சொந்தக்கார வீட்டுக்கு ஓடுறீங்க, அங்கே அலையிறீங்க, இங்கே அலையிறீங்க, எல்லாம் ஓடி 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 அது வீணாக போகுதா, இல்லை அதுக்கு பலன் உண்டா? பரலோகத்தில் அதுக்கு பலன் உண்டா? ஆனால் பவுல் சொல்கிறார், நான் ஓடினதும் என்ன செய்யக்கூடாது? வீணாய் போகக்கூடாது என்பதற்காக நான் பிரயாசப்படுறேன்றார். நம்ம அதெல்லாம் கணக்கிலே வைக்கிறது இல்லை. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்கே யார் கூப்பிட்டாலும் ஓடுறோம், எதுக்கு கூப்பிட்டாலும் ஓடுறோம். நான் ஓடுறேன்னு வச்சுக்கலாம், நான் ஊழியத்தில் ஓடுறேன்னா அது கண்டிப்பாக என்ன உண்டு? எனக்கு பலன் உண்டு. நீங்கள் காணிக்கை கொடுத்தாலும் சரி, கொடுக்காத போனாலும் சரி, நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, தண்ணி கொடுத்தாலும் சரி, கொடுக்காத போனாலும் சரி, என்னை நீங்கள் மதித்தாலும் சரி, மதிக்காத போனாலும் சரி, என்னை நீங்கள் நினைச்சாலும் சரி, நினைக்காத போனாலும் சரி, நான் ஓடினதற்கு என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வசனத்தின்படி நான் ஓடி இருப்பேன் என்று சொன்னால் அதற்கு எனக்கு பரலோகத்தில் என்ன உண்டு? பலன் உண்டு. வீணாய் போகாது. அவருடைய வார்த்தையின்படி நான் ஓடின காரியத்துக்கு அதுக்கு என்ன போகாது? பலன் உண்டு. அது வீணாய் போகாது. இப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஓடுறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? ஓடுகிறீங்களா? ஓடி இருக்குது, ஏற்கனவே ஓடினது, இப்போ ஓடுறது, இதெல்லாம் வீணாய் போகாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. பிலிப்பு 2:14. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாளிலே, நியாயத்தீர்ப்பு நாளில், கிறிஸ்துவை சந்திக்கிற நாட்களில் நான் ஓடினது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அந்த நாட்கள் அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். நீ பரவாயில்ல, நீ ஓடினது வேஸ்ட்டாக போகலை, நீ பட்ட பிரயாசம் வேஸ்ட்டாக போகலை, நீ உழைச்ச உழைப்பு வேஸ்ட்டாக போகலை, நீ அலைஞ்ச அலைச்சல் வேஸ்ட்டாக போகலை அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த நாட்களில் என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். நமக்கு உண்டாகுமா? சபையை கட் பண்ணிட்டு ஓடணும், ஜபத்தை கட் பண்ணிட்டு ஓடணும், அவங்க வேணும்னு ஓடணும், இவங்க வேணும்னு ஓடணும், இப்படியே ஓடி ஓடி கர்த்தரை கோட்டை விட்டுட்டோம், ஜபத்தை விட்டாச்சு, சபையை விட்டாச்சு, ஆராதனை விட்டாச்சு. இப்படி எல்லாருக்காகவும் ஓடி நீ ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது அந்த ஓடின ஓட்டம் உனக்கு மகிழ்ச்சியை தருமா? ஆண்டவர் கேட்பார், எங்கே தான் ஓடணும் அப்படின்னு. என்னது? எங்கே தான் ஓடணும்? இது வரைக்கும் எதுக்கு தான் ஓடணும், ஏன் ஓடணும் கேட்பார். அதான் தெரியல ஆண்டவர், எங்கெங்கேயோ ஓடிட்டு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அப்போ அதனால உனக்கு அது இன்னொருத்த கொண்டு வரும், துக்கமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் அது மட்டும் இல்லை, பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2:1 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:1. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்ல பாரு. உங்களிடத்துல நாங்கள் பிரவேசித்தது கூட என்ன ஆகலை, வீணாய் போகலன்னு உங்களுக்கே தெரியுன்றார்.
அப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் வர்றது கூட என்ன ஆகக்கூடாது? ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அது கூட என்ன ஆகக்கூடாது? வீணாக போகக்கூடாது. நீங்கள் போகிற வீட்டுக்கெல்லாம் வீணாக போகுதா, வீணாக போகலையா? வேஸ்ட்டாக போய் உட்காந்து கதை பேசுறது வீணாக போகக்கூடாது. நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்கனாலே ஒரு வீட்டுக்கு போய் வர்றது கூட என்ன ஆகக்கூடாது? பிரயோஜனமாக போயிட்டு வாங்க. அந்த வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ண போங்க, அந்த வீட்டுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல கொடுக்க போங்க, அந்த வீட்டை சமாதானப்படுத்துறதுக்கு போங்க. நீங்கள் போகிறதுனால அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிருக்கு, அதனால் போங்க. அப்போ உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி உண்டாகும். நான் போனது வீணாக போகலை, அந்த வீட்டுக்குள்ளே நான் போனேன், அது எனக்கு என்ன ஆகலை, வீணாக போகலைன்ற அந்த மகிழ்ச்சி உனக்கு உண்டாகணும். இன்றைக்கி ஒரு ஊருக்கு போகிறீங்க, அது வீணாக போகலைன்ற அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வரணும். ஏதோ ஒரு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வரணும். இன்றைக்கி நான் போனது வேஸ்ட்டாக போகலை அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பாண்டிச்சேரிக்கு சாவுக்கு போனேன், அர்ஜென்ட்டாக ஓடினேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு அர்ஜென்ட்டாக சாவுக்கு போனேன் பாண்டிச்சேரிக்கு. அங்கே போன இடத்துல சாவுலாம் எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. நாங்கள் சாவையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, ஏன்னா நாங்கள் போன டைம் அப்படி. அப்போ அங்கே இருக்கிறவங்க ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. அப்போ ஜெபம் பண்ண வந்த பிறகு அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ண பார்த்து அவங்களுக்கு பிசாசு பிடிச்சின்னு ஆட்டுது. அந்த பிசாசை ஓட்டி விட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அவன் விசுவாசத்தை பற்றி போதிச்சுட்டு அப்புறம் வந்துட்டுறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன இருக்குது சந்தோஷம், சாவுக்குன்னு ஓட்டினது கூட நமக்கு என்ன ஆகலை, வீணாக போகலை. போனது சாவுக்கு தான், ஆனால் அது என்ன ஆகலை, வீணாக போகலை. மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம், ஒரு பிசாசு தான் ஓட்டி விட்டு வந்தோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி உண்டாக இருக்குது. பத்திரிக்கை வைக்க போனோம், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு போகிறோம். பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு போன இடத்துல ஒரு பாஸ்டருக்கு பத்திரிக்கை வைக்க போகிறோம். அவர் அப்போ தான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கார். நான் போனவொடனே அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, என்னை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் 2 வார்த்தை பேசுங்கன்றார். ஐயா நீங்களே பேசுங்க, பேசின்னு இருக்குதுங்க, பாதியில் கட் பண்ணாதீங்க, நீங்கள் பேசுங்கன்ற. ஐயா நீங்கள் வாங்க, என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பைபிளை கொடுத்துட்டு அவர் வெளியே உட்காந்துட்டார் கீழே. அப்புறம் நான் போயிட்டு பைபிளை வாங்கி பத்திரிக்கை வைக்க போனாலும் நான் போயிட்டு பைபிளை வாங்கி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன். ஒரு பிள்ளை அப்படியே மயக்கம் வந்து ஆளை தள்ளுது. அங்கே உட்காந்து வாலிப பிள்ளை, காலேஜ் படிக்கிற பிள்ளை, பிரசங்கம் பண்ண அந்த பிள்ளைக்கு அப்படியே மயக்கம், அது உள்ளே இருக்கிற பிசாசு அதை உட்கார விடலை. அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் வெளியில் வந்து படுத்துருச்சு, வெயிலில் உள்ளே உட்கார முடியல. அதுக்கப்புறம் பிரசங்கத்தெல்லாம் முடிச்சு ஜெபம் பண்ணிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து பிசாசு ஓட்டி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்தோம். இப்போ என்ன நினைக்கிறேன், பத்திரிக்கை வைக்க போனது கூட வீணாக போகலை, அதில் கூட நமக்கு என்ன வருது, ஒரு மகிழ்ச்சி உண்டு. அது அங்கேயும் ஒரு பிசாசு ஓட்டி விட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோமே, அங்கேயும் சத்தியத்தை சொல்லிட்டு வந்தோமேன்ற ஒரு மகிழ்ச்சி உண்டாருது. அல்லேலூயா. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனோம். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தோம். நானும் என் தம்பி ஒருத்தன், அவனும் ஊழியக்காரன். நாங்கள் 2 பேரும் மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தோம் ஒரு ஊருக்கு. அங்கே போன உடனே எல்லாருக்கும் மாப்பிள்ளை வீடு பார்த்தோம். மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு தான் போனோம். மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்புற நேரத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ண பிறகு அவங்க வீட்டில் ஒரு 4-5 பேருக்கு பிசாசு ஆடுது. அந்த பிசாசை பூராத்தையும் ஓட்டி விட்டு ஜெபம் பண்ணிட்டு வசனத்தை சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். என் கூட வர தம்பி சொல்கிறான், பேசாமல் நம்ம இதே போல் ஊழியம் செய்யலானா, டெய்லி நம்ம பொண்ணு வீடு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பண்ணலாம், இந்த மாதிரி போய் சத்தியத்தை சொல்லி பிசாசை ஓட்டி விட்டு வரலானா அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இது நம்ம மாப்பிள்ளை வீடு பார்க்க போனாலும் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் போகவில்லை. அல்லேலூயா. அப்போ பத்திரிகைக்கு போன இடத்துலையும் பிசாசு ஓட்டி விட்டு, சாவுக்கு போன இடத்துலையும் பிசாசு ஓட்டி விட்டு, மாப்பிள்ளை வீடு பார்க்க போன இடத்துலையும் பிசாசு ஓட்டி விட்டு, அப்போ எங்கே போனாலும் பிரயோஜனமான காரியத்தை செய்யறது கர்த்தர் கிருபை செஞ்சார், அது வீணாய் போக விடவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எங்கே போனாலும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரு. அது வரைக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஆகினால உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா, நம்ம செய்கிற வேலை என்ன செய்யக்கூடாது, வீணா போக கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, அதுக்கு டைம் இல்லை. இப்போதைக்கு இந்த 4 காரியங்களா, 1 ஜெபம் என்ன செய்யக்கூடாது, வீணா போகக்கூடாது. 2வது காணிக்கை வீணா போகக்கூடாது. 3வது நம்மளுடைய பேசுறது, நம்ம பேசுகிற பேச்சு என்ன பண்ணக்கூடாது, வீணாக போகக்கூடாது. 4வது நம்முடைய வேலை வீணாய் போக கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26.
உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அல்லேலூயா. அடுத்தது 5வது காரியம் என்ன சொல்லுது? நாவை அடக்காம தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை ஒரு தேவ பக்தி உள்ள ஆளுன்னு காமிச்சுக்கிட்டனா உன் தேவ பக்தி என்ன ஆயிடும்? வேஸ்டா போயிடும். அல்லேலூயா. நம்ம தேவனிடத்துல கர்த்தரிடத்துல பக்தியா இருக்கிறல்ல, இந்த பக்தி வேஸ்டா போகக்கூடாதுன்னா உன் நாவை என்ன செய்யணும்? அடக்கணும். உன் நாவை அடக்கணும், உன் இருதயத்தை அடக்கணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நான் கர்த்தரிடத்துல பக்தியா இருக்கிறேன்னு சொன்னா உன் பக்தி என்ன ஆயிடும்? வேஸ்டா போயிடும். உன் இருதயத்தை அடக்காம நீ பாட்டில் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் படபடன்னு பேசிக்கிட்டு இருந்தா உன் பக்தி என்ன ஆயிடும்? வேஸ்டா போயிடும். வேதம் தெளிவா சொல்லுது, நாவை அடக்காமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தோம்னா பக்தி என்ன ஆயிடும்? வேஸ்டா போயிடும். ஃபோனில் கண்டாலும் பேசுகிற, நேரில் கண்டாலும் பேசுகிற, எப்போ பார்த்தாலும் வாயை அடைக்க மாட்டேங்கிற. உன் வாயை அடைக்கிறதே சுனாமி அடைக்கலாம் போல இது, உன் வாயை அடைக்க முடியல. அப்படி இருக்கிறதுனால உன் பக்தி என்ன ஆகும்? ஆனால் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா அந்நிய பாஷை பேசுகிற, நல்ல சபைக்கு போகிற, நல்லா எல்லாம் செய்கிற, ஆனால் வாய் என்ன செய்ய முடியல? அடக்க முடியவில்லை. எத்தனையோ பேருடைய வாயை பார்த்துருப்பீங்க நீங்கள். வாயை அடக்க முடியல, பேச்சு அவங்க பாட்டில் எப்படி தான் பேசுவாங்களே தெரியாது. ஆகையினால வாயை அடக்காமல் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய பக்தி என்ன ஆகும்? வேஸ்டாக போகும். அல்லேலூயா. அடுத்தது யாக்கோபு 1:27 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தால் கரைபடாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுகிறதும் அதுதான் தேவனுக்கு முன்பாக சுத்தமான தேவ பக்தியா இருக்கிறது. வாசிங்க. விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. உலகத்தால கரைபடாதபடிக்கு உன்னை காத்து கொண்டன்னு சொன்னா உன் பக்தி என்ன இருக்கும்? உனக்கு பிரயோஜனமா இருக்கும். அது உனக்கு வீணா போகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? உலகத்தால கரைபடக்கூடாது. உலகத்தால கரைபடுறதுன்னா என்ன அர்த்தம்? எல்லா பாவத்தையும் போய் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா உன் பக்தி என்ன ஆகிடும்? வீணா போயிடும். ஒரு நாள் ஒரு கோயிலில் ஒருத்தர் பார்க்குறேன். அவர் தான் அந்த கோயிலுக்கு, அவர் தான் கோயிலில் எல்லாத்தையும் செய்கிற பூசாரி. அவர் தான் அந்த கோயிலில் யாரோ என்னதான் தூக்கிட்டு போயிட்டான் பொழுது. அது ஒரு விக்கிர கோவில். அந்த கோவிலில் எதையோ என்னத்தை யாரும் எடுத்துட்ட பிறகு இவர் என்ன பண்ணார்? அந்த கோயில் வாசலில் நின்றுட்டு உலகத்தில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குமோ அது எல்லாம் அவர் வாயில தான் வந்தது. அந்த வழியாக காது கொடுத்து ஒரு ஆம்பளை என்னாலே என்ன பண்ண முடியல, அதை கிராஸ் பண்ண முடியல. அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளோ அசிங்கமான வார்த்தை, அவ்வளோ அருவருப்பான வார்த்தை. ஆனால் அவர் தான் அந்த கோயிலுக்கு பூசாரி. உலகத்தால் கரைபடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்ளணும். கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? புறப்படக்கூடாது. அப்படி புறப்படுதுன்னு சொன்னால் உன் பக்தி என்ன ஆகிடும்? வீணாய் போகிடும். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க. 1 தீமோத்தேயு 2:10. 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிற ஸ்திரீகளுக்கு, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? தகுதியான வஸ்திரம், ஞானம், தெளிந்த புத்தி, இதெல்லாம் ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா அந்த பக்திக்கேற்ற உடைகள் அணிஞ்சிருக்கணும். அதனாலதான் நீங்க உலகத்துல சாமியாரெல்லாம் பாருங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி இருந்துட்டாங்க. ஆனால் என்னைக்கு அவங்க சாமியாராக போகிறாங்களோ அடுத்தது என்ன ஆயிடுது? போய் பாருங்க, சாமியாருடைய அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது? ஒரு காவி வேட்டி, காவி சட்டை. ஏன்? இது எதை வெளிப்படுத்துது? அவர்கள் ஆன்மீக வாழ்க்கை வெளிப்படுத்துது, அவருடைய பக்தி வாழ்க்கை வெளிப்படுத்துது, அவருடைய கடவுள் பக்தி உள்ளவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அதற்கேற்ற உடைகளை அவர்களை அணிந்து கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. அவருடைய தோற்றத்தை பாருங்க, தாடி வளர்த்துக்குவாங்க, முடி வளர்த்துக்குவாங்க, அவங்களுடைய காவி வேட்டி, காவி சட்டை போட்டுக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இவன் நாங்கள் மற்ற மனுஷர்களை போல அல்ல, நாங்கள் ஆன்மீக பக்தி உடையவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக, அதை காண்பிப்பதற்காக என்ன செய்கிறாங்க? அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. அங்கேயும் போகிறீங்க, ஊருக்குள்ளே நீங்கள் பாருங்கள், திருவிழா டைமில், பண்டிகை நாட்களில், திருவிழா நாட்களில் அந்த கோவிலுக்கு வேலை செய்கிறவர்களை பாருங்கள், மஞ்சள் வேஷ்டி,
மஞ்சள் சட்டை என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டுக்கொள்கிறாங்க. வேளாங்கண்ணிக்கு போகிறவங்களை நீங்கள் பாருங்கள், அந்த கொடி ஏற்றுற நாட்கள் அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறவங்க ஆரஞ்சு கலர், அதுவும் காவி சட்டை, காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு, காவி பேண்ட்டு போட்டுக்கிட்டு, அல்லது புளு, அது ஏதோ ஒரு அவங்க ஒரு செலக்ட் பண்ணி ஒரு துணி என்ன பண்ணுறாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது எங்கே தெரியுது, அவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்ற அந்த ட்ரெஸ்ஸு அவங்க காண்பிக்கிறது. இவங்க கோயிலுக்கு நடைபயணமாக போகிறாங்க, அந்த ட்ரெஸ் அதுக்குரிய ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? அப்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் மலைக்கு போகிறவங்கள பாருங்கள், சபரிமலைக்கு போகிறவங்கள பாருங்கள், அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த மாலை கழட்டுற வரைக்கும் அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் அணிகிறாங்க, அவங்களுக்குரிய ட்ரெஸ், அந்த பக்திக்குரிய ட்ரெஸ் அணிகிறாங்க. அப்போது இதுதான் தேவ பக்திக்குரிய துணி. ஆனால் இந்த வரைமுறை தான் இன்றைக்கி கிறிஸ்துவத்தில் இன்றைக்கி இல்லாமல் போகுது. அதை எல்லாம் ஊழியக்காரங்க வீணாக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தாங்க வேதம் சொல்கிறது, நீ கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கேற்ற பக்திக்கேற்ற ட்ரெஸ்ஸை நீ அணியணும். அது நீ வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறியோ, பச்சை ட்ரெஸ்ஸு போடுறியோ, மஞ்சள் ட்ரெஸ்ஸு போடுறியோ, ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் ஒரு பக்தி உள்ள பிள்ளைகள் பார்த்தா அவங்களை எப்படி தெரியணும், அவங்க ஒரு பக்தி உள்ள ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக தெரியணும். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்றதை எப்படி கண்டுபிடிப்ப, அவன் போடுற ட்ரெஸ்ஸை வச்சு தான், அவன் போடுற யூனிஃபார்மை வச்சு தான். அதானே அவன் படிக்கிறான்றதுக்கு அடையாளம். அவன் யூனிஃபார்மை வச்சு இவன் எங்கே படிக்கிறான்னு தெரிஞ்சிருதா இல்லையா? அப்போ நீ போடுற ட்ரெஸ்ஸில் உன்னுடைய ஒழுக்கத்தின் பின்னணியில் உன்னை பக்தி உள்ள பிள்ளைகள் என்று சொல்லணும். உன் ட்ரெஸ்ஸு உன் பக்தி வீணாக்கிடக்கூடாது. அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டு நான் பக்தியாகிறேன்னா எங்கே இருக்குது அங்கே பக்தி? பக்தி அங்கே இருந்துச்சுன்னா ட்ரெஸ் இப்படி இருக்குமா? சொல்லுங்கள் பார்க்கும். ரொம்ப டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு நான் பக்தியாக இருக்கிறேன்னா பார்க்குறவங்களுக்கெல்லாம் இச்சையை உண்டு பண்ணுற மாதிரி நீ ட்ரெஸ்ஸை போட்டுக்கினேன் நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன்னா உனக்கு வேணால் பக்தியாக இருக்கலாம், உன்னை பார்க்குறவனுக்கு பக்தி வருமா? அப்போ அந்த பக்தியை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பக்தி உள்ளவர்களுக்கு ஏற்ற அலங்கரிப்பு காணப்படணும். ஞானம், தெளிந்த புத்தி, ட்ரெஸ்ஸு, அலங்கரிப்பு, இது எல்லாம் உன்னுடைய ஹேர் ஸ்டைலு எல்லாமே எப்படி இருக்கணும், உன்னை பார்த்தா ஊர் சுற்றுற ஆளு மாதிரி இருக்கக்கூடாது, பக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். உங்களை பார்த்தா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்றபடி இருக்கணும், கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஏற்றபடி இருக்கணும், நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகளைப் போல இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குன்னு தனியாக ஏதாவது ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் நீங்கள் கேட்டுட்டு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட கரெக்டாக அவங்க ட்ரெஸ்ஸு மூட்டமாக கண்டுபிடிக்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு கல்யாணம் பொண்ணா இல்லை சாதாரண பொண்ணான்னு தெரியுதா இல்லையா? அவங்க அலங்காரம், அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க மேக்கப்பு, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு பார்த்தா என்ன தெரிஞ்சிருது, கல்யாண பொண்ணுன்னு தெரிஞ்சிருது. கூட ஃப்ரெண்டாக போனாங்க தெரியுது தனியாக, இவங்க கல்யாண பொண்ணு இல்லை. ஒரு மண்டபத்தில் நீங்கள் போய் பாருங்கள், கல்யாண பொண்ணு என்ன பண்ணிடலாம், கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி? கல்யாண பொண்ணுக்குன்னு ட்ரெஸ்ஸு தனியாக இருக்கா? இல்லை, அவங்களுடைய அலங்கரிப்பு, அவங்களுடைய ஜோடிப்பு, அவங்களுடைய டெக்கரேஷன், அது கரெக்டாக இவங்க தான் மணப்பெண் அப்படின்னு அலங்கரிக்கப்பட்டவர்கள் தெரியுது. அங்கெல்லாம் தெரியுது போது பக்தி உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாதா? தெரிய வைக்கணும். அல்லேலூயா. அதுபோல் உன்னுடைய அணி, உன்னுடைய அணிந்து கொள்கிற அந்த ட்ரெஸ்ஸு, நீ விலையேற பெற்றதை அணியிறியோ, சாதாரண ட்ரெஸ் அணியிறியோ, நீ எப்படி தலை எப்படி பின்றியோ, அது உன்னை எப்படி காண்பிக்கணும், அவலட்சணமாக காண்பிக்கக்கூடாது. உன்னை தேவ பக்தி உள்ளவர்களுக்கு என்று சொல்லிக்கொள்கிற அளவுக்கு காண்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால இந்த ஐந்து காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து நம்முடைய பக்தி வீணாய் போகாதபடிக்கு அதற்கு பிரயாசப்பட வேண்டும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு இன்னும் மனசு இருக்கணும், போதும் அப்படின்ற மனசு இருக்கணும். எவ்வளோத்துல கொடுத்தாலும் கொடுங்கன்றா அப்புறம் பக்தி என்ன ஆகிடும், அது வீணாக தான் போகும். அல்லேலூயா. எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு பத்தாது, எனக்கு போதலை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டே இருக்கிற ஆளுக்கு பக்தி இல்லை, போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ தேவ பக்தி இருக்கிறது சொன்னால் உனக்கு என்ன இருக்கணும், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இவைகள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த காரியத்தையெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றபடி செய்வீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்கிற நீதிமொழிகள் 23:18 வாசிங்க, முடிக்கலாம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன பண்ணாது. இவைகளெல்லாம் நீங்கள் செய்து கர்த்தரை ஆராதனை செய்து வந்தால் உன் நம்பிக்கை என்ன பண்ணாது, உன் ஜெபம் என்ன செய்யாது, உன் பேச்சு என்ன பண்ணாது, உன் காணிக்கை என்ன செய்யாது,
வீண் போவோம். வேலை என்ன செய்யாது, உன் பக்தி என்ன செய்யாது. இப்படிப்பட்ட ஆராதனை முறைமையோடு கூட கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம் என்று சொன்னால், நாம் கர்த்தரிடத்தில் ஏறெடுத்து படைக்கிற எந்த ஒரு காரியம் என்ன செய்யாது, வீண் போகாது. அதான் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல் பாடி கர்த்தருக்கு என்று காணிக்கை எடுப்போம்.